Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிக் மோட்டிவேஷன் vlog தான் பார்க்க போறோம். எனக்கு தைக்க நேரம் இல்ல, எனக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்குது, எனக்கு தைக்க தெரியும் ஆனா எனக்கு தைக்கிறதுக்கு லேசியா இருக்கு, என்னால தைக்க முடியல, எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இப்படியும் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த வீடியோ மேக் பண்ணும்போது என்ன நினச்சா எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வந்து மார்னிங் வந்து எனக்கு ஒரு 7 o'clock வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதாவது முந்தின நாள் 7 o'clock கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த நாள் காலைல 6 மணிக்குள்ளே எனக்கு இந்த ப்ளவுஸ்லாம் வேணும். ஏன்னா அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்களா, எனக்கு அந்த ப்ளவுஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 லைனிங் ப்ளவுஸும் 3 நார்மல் ப்ளவுஸும் கொடுத்துட்டு போனாங்க. அந்த ப்ளவுஸை வந்து ஒரு நாள் நைட்டில் வந்து நான் எப்படி வந்து மூணு லைனிங் ப்ளவுஸும் மூணு நார்மல் ப்ளவுஸும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து எனக்கு வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ஒரு பேபிக்கு வந்து 2 years ஆகுது, இன்னொரு பேபிக்கு வந்து இப்போ தான் 3 மாதம் குழந்தை. 3 மாதம் குழந்தையிலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க நான் வந்து 30 நாள்லேயே வந்து நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதும் சரி, கட்டிங் பண்ணுறதும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சால் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறனால எனக்கு அது வந்து பெருசாகவும் தெரியலை. அதனால் நான் வாங்கிட்டு நான் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு 2 பேபிஸையும் பார்த்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன் எனக்கு எந்த அளவுக்கு நான் மோட்டிவேஷனாக இருக்குது, என்னை நினச்சா எனக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தனித்தனியாக பிரித்து கட்டி எடுத்து வச்சுட்டேன். எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி நான் இப்போ வந்து கட்டிங் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, என்னால் முடியல, எனக்கு யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, சப்போஸ் குழந்தை இருந்தால் கூட என் குழந்தைய யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு என்னால் முடியும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ கண்டிப்பாக அப்போ மட்டும்தான் உங்களால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கவும் முடியும். நானே ஃபஸ்ட்டு வாங்கும்போது யோசிச்சேன் எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நானே யோசித்தேன். கண்டிப்பாக மனசில் தைரியமும் நம்ம உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரி, நீங்களாக யாரோட தயவுமே இல்லாமல் நீங்களாகவே நீங்கள் எப்போவுமே சீக்கிரமாக அவங்க கொடுத்த டைமை விட வந்து நான் சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களை நீங்களே மட்டும்தாங்க மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். என்னால் முடியும், என்னால் நான் இது பண்ண முடியும், எனக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. நானும் அப்படி தான் நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்தேன். கண்டிப்பாக நான் வந்து அதை செஞ்சு முடிக்கும் போது எனக்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நம்மளாலே முடிஞ்சிருச்சு, நம்மளும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்டிச் பண்ணுறப்ப இடையில ஸ்டிச்சிங் இடையில வந்து என் பையன் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். டிஸ்டர்ப்னு சொல்ல முடியாது, அவனுக்கு வீட்டில் யாருமே இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும். நான் தான் 2 பிள்ளைங்களையுமே பார்த்தாகணும். அதனால வந்து அவனுக்கு விளாட்றதுக்கு யாரெல்லாம் நான் டிவியும் அதிகமாக போட்டு விட மாட்டேன், ஃபோனும் அவ்வளோக்கும் கொடுக்க மாட்டாங்க கையில். சரி விளாண்டுக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்து அவனும் விளாண்டுக்கிட்டே என் கூட உட்காந்து கட்டிங்கும் பார்த்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான். அதுலேயே எனக்கு வந்து டைம் பாஸ் ஆயிரும், நானும் கட்டிங்லாம் எடுத்து வச்சுருவேன். ஆனால் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து 2 பேபிஸையும் தூங்க வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ சின்ன குழந்தைய மட்டும் ஃபீட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்தா அவள் ஃபீலிங் பண்ணிட்டு தூங்கிடுவான். அப்படி இல்லைன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. நைட் டைமில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் முடிக்கும் போது நைட்டு வந்து ஒரு 11 o'clockலேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் ஸ்டிச் பண்ணேன். திருப்பியும் வந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பியும் ஒரு 5 மணி வரைக்கும் ஸ்டிச் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த கஷ்டத்தை பார்த்தா நம்ம வந்து எந்த ஒரு லைஃப்லேயும் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்காண்டி வந்து நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்கக்கூடாது, நம்ம எந்த ஒரு இதுலேயுமே வந்து கால் வச்சிடும், ஐயோ இவ்வளோவா அவ்வளோவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இதுலேயுமே இறங்காமல் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் நம்ம அப்படியே இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தாங்க இருக்க முடியும். யாராலையுமே முன்னேறவும் முடியாது. இதில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாராலையும் முன்னேறவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் நம்ம இதில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நைட்டு பகல் பார்க்கக்கூடாது, குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அது ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து நான் மூணு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறேன். நார்மல் ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி மற்ற 3 ப்ளவுஸ்லேயே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
உங்களுக்கே யோசிக்கலாம் நீங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படின்னு. உங்களுக்கு சீரியஸாகவே சொல்கிறேங்க, எனக்கு வந்து 3 மாதம் குழந்த 3.5 மாதம் குழந்த இருக்கா. ஆனால் அவளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நானே என் பையனுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், எங்கள் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும், அவங்களுக்கும் வேலைக்கு கிளப்பணும், அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், எல்லா வேலையுமே நான் பார்த்தாகணும். வீட்டில் எல்லாமே வேலையும் நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும். எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, இல்லை நான் ஒரு ஆள் மட்டும் தான் பார்த்துக்குவேன். கண்டிப்பாக என்னால் முடியுன்றப்ப உங்களால் முடியாதா? உங்களாலே கண்டிப்பாக முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒருத்தர்னாச்சும் மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரேஸ் பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ பட்டி பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படியே ட்ரேஸ் அவுட் போட்டு எடுத்தோம்னா வந்து நம்ம சீக்கிரமாக கட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் சீக்கிரமாக கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப, அதாவது உங்களால் டைம் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ண உட்காந்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று, நீங்கள் வந்து என்னால் தைக்க முடியலையே, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. என்னால் முடியுன்றப்போ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நான் வந்து எல்லா ப்ளவுஸையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக நான் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நினைப்பீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, அதாவது ஒரு நாளில் வந்து ஒரு 10-15 ப்ளவுஸ் அடிக்கிறவங்களாம் வந்து நினைப்பீங்க இது ரொம்ப பெரிய விஷயமா அப்படி. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பெரிய விஷயந்தாங்க. கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளே குறைச்சி எடை போடக்கூடாது இல்லை, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செஞ்சு காமிக்கணும்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். இது முடியாதுன்னு சொல்கிறவங்க நினைக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக அது மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 மணிக்கு வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண உட்காறேன். குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சின்ன குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 2 மணிக்கு உட்கார ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டா கொக்கி கட்டுறதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் கொடுத்துட்டோம்னா அவங்க கொக்கி கட்டி கொடுத்துருவாங்க. இதனால் கொக்கி கட்டிட்டுலாம் உட்கார முடியாது. ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப வால் பையன். அவன் வந்து கொக்கிங்கெல்லாம் எடுத்து கொட்டி விட்ருவான், இல்லைன்னா வந்து ஏதாவது பண்ணி எடுத்து வாயில் போட்டுருவான். அதனால் பயந்துட்டு நான் ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து கொக்கிலாம் வந்து நான் கட்டுறதில்ல. பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கட்டி கொடுத்துருவாங்க எனக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து பே பண்ணிடுவேன். அவங்க வந்து கட்டி கொடுத்தா அவங்களுக்கு நான் பே பண்ணிடுவேன். நம்ம வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணோம். 3 டாட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் குழந்தை இருக்கப்போ நீங்கள் வந்து ஏன் ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு அவ்வளோ கஷ்டமா, ஏன் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இதில் வந்து ஒரு ஃபேஷன் இருக்கும்ல, யாருக்காக இருந்தாலுமே வந்து ஒரு தொழிலுன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஃபேஷன் இருக்கும். ஐயோ இதை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும்ல, அது மாதிரி தாங்க எனக்கு இந்த வேலையுமே சரி. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சரி, எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலுமே சரி, எனக்கு வந்து மிஷினில் உட்காந்தா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஸ்டிச் பண்ணிட்டேன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம், கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2வது ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் 2 லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். அது ஏன் நான் வந்து எடுக்கலைன்னா வந்து என் பையன் வந்து பக்கத்துலேயே விளாண்டுட்டே இருந்தான். அதனால் ட்ரைபாடை எதுவும் தட்டி விட்டுட்டான்னா ஃபோனு கீழே விழுந்துடும், அந்த பயத்தில் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை. இந்த வீடியோ ஒரு 3 வீடியோ கிட்ட மட்டும்தான் நான் எடுத்தேன், ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ. வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பைப்பிங் வச்சு கேட்டாங்க, அதனால் நான் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டிச் பண்ண ஒரு நாள் நைட்டில் மட்டுமே ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 80 ரூபா சார்ஜ் பண்ணுவேன். லைனிங்க்கு வந்து டபுள் மடங்கு 160 வந்து சார்ஜ் பண்ணுவேன். லைனிங் வந்து நாங்கள் எடுத்துக்கிறனால 200 வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு நாள் நைட்டில் மட்டும் என்னால் வந்து ஒரு 800 ரூபா சம்திங் வந்து என்னால் 840 ரூபா கிட்ட சம்திங் வந்து பைப்பிங் வச்சதோடு சேர்த்து 850 ரூபா கிட்ட என்னால் வந்து சம்பாதிக்க முடிஞ்சது. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு நாள் நைட்டில் வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு 840 ரூபா என்னோட கஷ்டப்பட்டதுக்கான உழைப்பான ஊதியம் நான் நம்புகிறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கொக்கி கட்டுறதுக்காண்டி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறதுக்காண்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள் நான் எத்தனை ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. உங்களுக்கு வந்து அந்த நான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.